ஹாய் வீவர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்து கண் எரிச்சல். இன்றைக்கி உள்ள மாறி வருகிற நாகரிகமான காலகட்டத்தில் இந்த நிறைய கேட்கர்ஸ், டிவியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்களாக இருக்கட்டும், இவை எல்லாமே பல்வேறு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இருந்தாலும் சரி வந்திருந்தாலும் இவைகள் எல்லாமே தவிர்க்க முடியாத ஒரு பொருள்களாக ஆகிவிட்டன. அதோடு வந்து பார்த்திங்கன்னா மாறி வர உலகத்தில் வந்து ஏர் கண்டிஷனரில் இருக்கக்கூடிய லைஃபு, அதே நேரத்தில் வந்து உணவு பழக்க வழக்கங்கள், சிக்கன், இந்த மாதிரியான உஷ்ணவீரியமான இறால், கணவாய், நண்டு, தயிர் அதிகமாக பாவிக்கக்கூடிய ஐட்டங்கள். ஹோட்டலில் போயாச்சுன்னா தயிருக்குன்னு தனியாக ஒரு இதில் வந்து இப்போ சார்ஜ் பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு சூடு தான். ஆமாம், மோர் பயன்படுத்துங்க. மோர் வந்து அது மோரும் தயிரும் டிஃப்ரெண்ட். பாலில் இருந்து கிடைக்கக்கூடியது தான். ஆனால் பாலில் இருந்து கிடைக்கக்கூடிய பால் ஒரு குணம், தயிர் ஒரு குணம், மோர் ஒரு குணம், வெண்ணெய் ஒரு குணம், நெய் ஒரு குணம். 5 வேறு. அதில் வந்து 5க்கு 2 பாதகம் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரியுமா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கிடைக்கக்கூடிய அந்த 5 பொருள்களில் இந்த வெண்ணெயும் நெய்யும் கெடாது. மிச்சம் 3 வந்து கெட்டு போயிடும். பட் இது 2 வந்து கெடாதனால தான் 5க்கு 2 பாதகம் இல்லைன்னு ஒரு சின்ன ஒரு பழமொழியை வந்து சொன்னது. அதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணெரிச்சலில் வந்து வரும்பொழுது நம்மளுடைய தூக்கமின்மையும் ஒரு வகையான காரணம். நைட்டு 12-1 மணி வரைக்கும் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு மொபைல் ஃபோன்களையே நோண்டிகிட்டு இருக்கிறது. சில நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரியான இதுகள்லாம் சில தொழில் நிமித்தமாக சிலவங்க வந்து முழிக்கிறாங்க. அது வந்து இப்போ காவல்துறையினராக இருக்கட்டும், அதே நேரத்தில் வந்து தீயணைப்பு படையினர்கள், அதே மாதிரி உள்ள ரோந்து போகிறவங்க, இவங்களாம் வந்து பணிக்காக வந்து கண்முழிக்கிறாங்க. அது நம்ம இது சொல்ல முடியாது. சில நேரம் வந்து நைட்டு ஃபுல்லாக ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான் சின்ன பையன் படுக்கிற விட்டுட்டு. அப்போ அந்த மாதிரியான இதுகள்லாம் வரும்பொழுது இந்த கண் எரிச்சல், கண் பாதிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. இது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த காணொளி. இதில் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முதல்ல வந்து இந்த தேவையற்ற பழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிருங்க. இரவு 12 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் நோண்டுறதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் 7 மணி நேரம் தூக்கம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பொருள்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அவாய்ட் பண்ணிடுங்க. சின்ன மைல்டு வாக்கிங் போங்க. நல்லா வந்து அதே நேரத்தில் வந்து யோகாசனம் அந்த மாதிரி தியானங்கள் பண்ணிவிட்டு தூங்க போங்க. இந்த இது வந்து கண்ணெரிச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா தண்ணி குடிங்க. சரிங்களா? மெயின் வந்து நன்றாக தண்ணீர் குடிங்க. இன்றைக்கி சின்ன வயசு பையங்க கூட கண்ணாடி போட்டுட்டு போகிறாங்க. பார்வை கோளாறு வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. தண்ணி குடிக்கிற பழக்கமே கிடையாது. பெண்களுக்கும் அதிகமாக யூரினேஷன் வரனால தவிர்த்துறாங்க. அந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி நல்லா நிறைய குடிங்க. குடித்தாலே இந்த குடிச்சிட்டு 2-3 தடவை யூரின் போனாலே இந்த கண் சூடு வந்து குறைஞ்சிரும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா யூரின் நல்லா போன பிறகு உங்கள் கண்ணில் ஒரு மாற்றம் தெரியுமா? பளிச்சட்டின்னு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூடு எல்லாமே வெளியில் எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியில் போயிடுது. ஆமாம், அதுக்காக தண்ணியே குடிக்காமல் இருக்காங்க சில மனிதர்கள். நன்றாக தண்ணீர் குடிங்க. குடித்தாலே உங்களுக்கு பகுதி பிரச்சனை வந்து வராது. நம்ம உடம்பு வந்து தண்ணீரால் ஆக்கப்பட்டது தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எல்லா இதுவுமே எலும்பாகவே இருக்கட்டுமே அதுவும் தண்ணீர் தான். நுரையீரல், மூளை, இருதயம் எல்லாமே மேக்சிமம் தண்ணீரால் ஆனது தான். தண்ணீர் நல்லாக குடிங்க. அதே நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது வாரம் ஒரு தடவை தலைக்கு எண்ணெய் தேய்த்து வந்து குளிங்க. குளிக்கும்போது இந்த கண் சூடுகள் எல்லாமே குறைஞ்சிரும். கண் வியாதிகளும் வருவதை குறைத்துவிடும். அதே நேரத்தில் வந்து உணவுகள், அந்த சூடான ஐட்டங்கள் இருக்கு இல்லையா? சூடான ஐட்டம்னா என்ன? இறால், கனவா, நண்டு, சிக்கனு, ஃப்ரை பண்ண மீன்கள், இது எல்லாமே உஷ்ணவீரியமானது, தயிரும் சேர்த்து. இது எல்லாமே அதிகமாக எடுக்கும் பொழுது பல்வேறு வியாதிகளுக்கு அடிப்படை காரணமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த நான் சொன்னக்கூடிய கண்ணெரிச்சலுக்கு முக்கியமான ஒரு இதாகவும் அறிஞ்சிருக்குது. இது எல்லாம் புரோட்டீன், இதுதான் தப்பு நான் சொல்லலை, நல்லது தான். அளவோடு எடுத்துக்கிறங்க, அவ்வளோதான். நல்ல குளிர்ச்சியான சில பொருட்கள், மீன் குழம்புல போட்ட மீன் எடுத்துக்கிறங்க. இறால்னா குழம்புல போட்டது. நீங்கள் இறால் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடணும், சிக்கனை 65 பண்ணி தான் சாப்பிடணும்னா இது இன்னும் அது வந்து பொட்டன்ஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரியான உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய திரிஃபலா சூரணம்,
இது நேத்திர ரோகத்துக்குன்னு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணப்பட்டது. நேத்திர ரோகத்துக்கு சிரேஷ்டமான ட்ரக் எதுன்னு கேட்பாங்க. திரிஃபுலா தான். எவ்வளோ பெரிய பார்வை குறைபாடாக இருந்தாலும் சரி, கண் மங்கலாக போகிறது, டயபெட்டிக்னால் ரெட்டினோபதி வர்றது, எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள். இந்த திரிஃபுலாவை கொடுத்து பாருங்கள். மிக அருமையாக வேலை செஞ்சு கண் பிரச்சனைகள் எல்லாத்தையும் குறைக்கும். திரிஃபுலா கிருதம் பயன்படுத்திக்கிறலாம். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு பொருட்கள், சதாவரி உடல் சூடை குறைக்கக்கூடிய சதாவரி லேகியம், வெண்பூசணி லேகியம், இவைகள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இவைகள் எல்லாமே மருந்துகள் தக்க மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கிறணும், அல்லது கண்காணிப்பில் இருந்துக்கிறணும். பட் நான் சொன்ன மாதிரி தண்ணி நிறையா குடிக்கிறதுக்கு ஒரு மருத்துவர்கிட்ட கேட்கணுங்கிறது கிடையாது. தூங்கி நல்லா எந்திரிக்கணுங்கிறதுக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்கணுங்கிறது கிடையாது. இந்த கேட்கர்ஸு, மொபைல் ஃபோன், லேப்டாப்பு இவைகள் எல்லாத்தையும் கேட்குறதுக்கு நம்ம போய் நிப்பாட்டுறதுக்கு போய் ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்குறது கிடையாது, வேண்டியதில்லை. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்க போய் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பழக்கங்கள், நல்ல ஒரு இது பண்ணிக்கிறணும். நல்ல யோகாசனம், தியானங்கள் இவைகள் எல்லாமே நீங்கள் நல்ல பிராணாயாமம் இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கிற வேண்டியது. ப்ளஸ் உணவு கட்டுப்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடுங்க. அதோட ப்ளஸ் இந்த சொன்ன தேவையற்ற பழக்கங்கள் இவைகளை இது பண்ணிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் அதிக பயணங்கள், ஒரே இடத்துல அதிக நேரம் அமர்ந்து கொண்டு இருக்கிறது, இவைகளில் எல்லாத்தையும் கொஞ்சம் நிப்பாட்டி விடுங்க. இரவில் தூங்கும்போது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உள்ளங்காலில் தேய்ச்சிட்டு படுங்க. நல்ல கண் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அது சரி பண்ணி கொடுக்க வைக்கும். கூடுமான வரைக்கும் காலணிகள் அணியாமல் போக வேண்டாம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்திற்கு அப்பாற்பட்ட சில சூக்ஷ்மமான நாடிகள், கண் சம்பந்தப்பட்ட சில சூக்ஷ்மமான நாடிகள் காலில் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அந்த காலத்திலே பாதரட்சைன்னு சொல்லக்கூடிய காலணிகளை அணிஞ்சிட்டு போகக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. எல்லாத்தையும் வெறுத்து துறவியாக போனவங்க கூட பாதரட்சை அணிஞ்சிட்டு தான் போயிருக்காங்க. அதனால் இன்றைக்கி விரதம், இந்த மாதிரியான கோயில் விழாக்கள்னு சொல்லிட்டு நம்ம செருப்பு இல்லாமல் போகிறது தவிர்த்திருங்க. செருப்பு கம்பல்சரி அணியணும். அது கண்ணுக்கு நல்லது. இன்றைக்கி எல்லா இடமும் சரி, ராமாயணத்துலேயும் சரி, பாதரட்சையை வச்சு தானே ஒரே நாடாண்டார் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு முக்கிய இடத்த இது வகிக்குது. அதனால் காலுக்கு கண்ணுக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறனால இந்த நான் சொன்ன ரெமெடியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு இந்த கண் எரிச்சலை குறைச்சிக்கிறங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். நன்றி, வணக்கம்.